நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். நல்லவர் இனியவர் நம் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன். நல்லவர் இனியவர் நம் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன். உண்மையாய் கர்த்தரை தேடு நமக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடு நமக்கு, ஒரு நன்மையோ குறைவதில்லையே, ஒரு நன்மையோ குறைவதில்லையே, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் ஒரு நாளோ, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். நல்லவர் இனியவர் நம் ஆண்டவர், சுவைத்து மகிழ்ந்திருப்பேன். நல்லவர் இனியவர் நம் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன். உண்மையாய் கர்த்தரை தேடு நமக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடு நமக்கு, ஒரு நன்மையோ குறைவதில்லையே, ஒரு நன்மையோ குறைவதில்லையே, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். நல்லவர் இனியவர் நம்ம ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன். நல்லவர் இனியவர் நம்ம ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன். உண்மையாய் கர்த்தரை தேடு நமக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடு நமக்கு, ஒரு நன்மையோ குறைவதில்லையே, ஒரு நன்மையோ குறைவதில்லையே. நல்லவர் இனியவர் நம்ம ஆண்டவர், நல்லவர் இனியவர் நம்ம ஆண்டவர். நம் ஆண்டவர் நல்லவர் என்று நம்ம மாத்திரமில்லை, எல்லா ஜனங்களும் சொல்லத்தக்கது அளவுக்கு அவர் நல்லவர். எல்லா ஜனங்களும் சொல்லத்தக்கது அளவுக்கு அவர் நல்லவர். இப்போ நல்லவர் அப்படின்னாலே அவர் நன்மைகளை செய்யணும். அவர் நல்லவர் அப்படின்னாலே அவர் நன்மைகளை செய்யணும். யாருக்கெல்லாம் அவர் நன்மையை செய்ய முடியும்? தம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, தமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கு கூட கர்த்தர் நன்மை செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் எல்லாருக்கும் நல்லவர்ன்றோம். அவர் நல்லவர் அப்படின்னா அவர் இடத்துல ஏதாவது நல்லது இருக்கணும். அவர் நல்லவர்னா அவரிடத்துல ஏதாவது நல்லது இருக்கணும், நல்ல குணங்கள் இருக்கணும், இல்லை நல்ல செயல்பாடுகள் இருக்கணும், நல்லது இருக்கணும், நல்ல காரியங்கள் செய்வது இருக்கணும். அப்படி என்ன நல்ல காரியம் இருக்குதுன்னா, நமக்கு நண்பர்களுக்கு, நம்ம குடும்பத்தாருக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு
நன்மை செய்வது எல்லாருடைய இயல்பு, எல்லாருடைய அது இயல்பு, அது எந்த மாற்றமும் கிடையாது, தப்பு கிடையாது, அது பாவம் இல்லை. ஆனால் இது மனுஷனுடைய இயல்பு, இது மிருகத்தினுடைய இயல்புகள் கூட அதுதான் இருக்கும். அந்த மாடுனா அந்த மாட்டு கண்ணுக்குட்டிக்கு அது என்ன செய்யும், அது நன்மையை செய்யும். ஆடுனா அந்த ஆட்டுக்குட்டிக்கு நன்மை செய்யும். அந்த ஆட்டுக்குட்டி அந்த குட்டிக்கு தான் நன்மை செய்யும். அதனுடைய பிள்ளைகளுக்கு தான் அது நன்மை செய்யும். எல்லாத்துக்குமே அந்தப்பட்ட இயல்புகள் எல்லாருக்குமே இருக்குது. அதே போல் இயல்பு மனுஷனுக்கு இருக்குது, மிருகங்களுக்கு இருக்குது. அந்த இயல்பு தான் ஆண்டவருக்கும் இருக்கவனா அவர் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, இல்லை எல்லாரை விட சிறந்த ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் போற்றப்படத்தக்கவராக இருக்க முடியாது. அப்போ ஆண்டவரை பார்த்து நல்லவர் அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குன்னா, நமக்கு விரோதமாக, அதாவது அவருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கு கூட கர்த்தர் என்ன செய்கிறவர்னா நன்மையை செய்கிற ஆண்டவர். தம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, தம்முடைய ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, தமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கு கூட கர்த்தர் நன்மையை செய்கிற ஆண்டவர். நேற்று வாசிச்ச அதே வேத பகுதி இன்றைக்கும் கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். யோனாவின் புஸ்தகத்தில், யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில், யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் முதல் 3 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம். இப்போ இவங்க யாருன்னா நல்லவர்கள் கிடையாது. இவங்க யாரு? நல்லவர்கள் இல்லை, அக்கிரம செய்கைக்காரர். சொல்றேன், அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டி இருக்குது அப்படின்னு. இப்போ எட்டி இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியப்படுத்துறது ஒரு பகுதி. ரெண்டாவது அந்த ப்ரூஃப் பண்ணுறது இன்னொரு பகுதி. ஒரு பகுதி என்ன அப்படின்னா அதை தெரியப்படுத்துறது, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறது. ரெண்டாவது என்ன, அதை ப்ரூஃப்படுத்துறது. ஆமாம் உண்மைதான் அது அப்படின்றத ப்ரூஃப்படுத்துறது. இதை நீங்கள் அப்படிதானான்னு விளங்கிக்கிறதுக்கு ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அப்போ ஆபிரகாம் ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசி முடிச்சுட்டு அங்கே அவர் கடந்து போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவான், என்னிடத்தில் வந்து எட்டினபடி சோதோமுடைய பாவம். 20வது வசனம் பாருங்க, 18 ஆதியாகமம் 18:20. பின்பு கர்த்தர் சோதோமின் கொமோராவையும் கூக்குரல் இருப்பதினாலும் மிகவும் கொடிதான் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ அங்கே சொல்றாரு, என்னிடத்தில் அவனுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது அப்படின்றார். அதனால இப்போ அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ இங்கே சொல்றாரு, என்னிடத்தில் வந்து எட்டின அந்த அக்கிரமத்தின்படி அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ என்று நான் என்ன செய்யணும், இப்போ பார்த்து அறியணும் அப்படின்னு சொல்றார். இப்போ அறிந்து, அப்போ நினிவேயின் பாவம் ப்ரூஃப் பண்ணப்பட்ட பாவம். ஆமா இது ஜனங்க செய்ய தப்பு உண்மைதான் என்று சொல்லி உறுதியாக்கப்பட்ட பாவம். ஆனால் சோதோமின் பாவம் இருக்குதாலும் ஆண்டவர் சொல்லி இப்போ பார்த்துட்டு வா, அது உண்மைதானான்னு இப்போ என்ன செஞ்சு பார்த்துட்டு வா. அப்போ தேவதூதர்கள் வந்து பார்த்து ஆமா அது பொறுப்பான பிறகுதான் அந்த சோதோமில் என்ன வருதுன்னா அழிவு வருது. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதான்? யோனா தீர்க்கதரிசி புத்தகம் சொல்றாரு, அவர்கள் அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினதுன்றாரு. என் சமூகத்தை வந்து எட்டினது அப்படின்றார். அதனால ப்ரூஃப் பண்ணிட்டு அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன், நீ போய் சொல்லிடு அப்படின்னு ப்ரூஃப் அனுப்பிட்டார். இப்போ இங்கே சோதோமில் சொல்றாரு, என்னிடத்துல வந்து எட்டின பாவத்தின்படி அவங்கள செய்கிறார்களோ இல்லையோ என்று நான் என்ன செய்யறேன், போய் பார்த்து அறிவேன்னு சொல்றார். அப்ப சோதோமின் பாவம் இன்னும் ப்ரூஃப் பண்ணப்படலை, ஆனா நினிவேவின் பாவம் ப்ரூஃப் பண்ணப்பட்டுடுச்சு. சோதோமின் பாவம் என்ன செய்யணும், ப்ரூஃப் பண்ணப்படலை. அக்கறை வந்து எட்டி இருக்கு, இப்படி செய்யறாங்க, சோதோமின் ஜனங்கள் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து என்ன பண்ணிருக்கு, என்னுடைய சமூகத்தை வந்திருக்கு, விண்ணப்ப ஜபம் வந்திருக்கு. அப்ப நான் என்ன செய்ய, என்கிட்ட வந்து எட்டினபடியே நான் போய் பார்க்கறேன், உண்மைதானா அது அப்படின்னு போய் பார்க்கறேன். ஆமா அப்படின்னாக்க அதை அழிக்க போறேன்.
அது இல்லை அப்படின்னா அது என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சோதோமுக்கு சொல்றார். இப்போ நினிவேக்கு ஆண்டவர் யோனாவை அனுப்புறது எதுக்கு அப்படின்னா, நீ போய் என்ன செய், அவங்கள பாரு அப்படி சொல்லி அனுப்புறாரா? இப்போ நினிவேவுக்கு யோனாவை அனுப்புறாரா, நீ போய் நினிவேயின் அக்கிரமும் அப்படிதான் இருக்குதான்னு பார்த்துட்டு அனுப்புறாரா, இல்ல தண்டனை உண்டுன்னு அனுப்புறாரா? இப்ப சோதோமுக்கு 2 தூதர் அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாரு? நீ போய் பார்த்துட்டு வா, அது உண்மைதானா அப்படின்னு பார்த்துட்டு சொல்றார். ஆனா யோனாவை அனுப்புறது பார்த்துட்டு வர்றதுக்கு அனுப்பல, அதுக்கு என்ன செய்யறாரு, தண்டனை அனுப்பு அப்படின்றார். அப்படி என்ன அர்த்தம்? சோதோமின் பாவம் இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் ப்ரூஃப் பண்ணப்படலை, உறுதியாக்கப்படலை. ஆனா நினிவேயின் பாவம் ஆண்டவருக்கு முன்னாடி என்னாக்கப்பட்டது, உறுதியாக்கப்பட்டது. ஆமா, அந்த நினிவேயின் ஜனங்கள் அக்கிரமம் செஞ்சது உண்மைதான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிடுச்சு, அது ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஆனா சோதோமின் பாவம் இன்னும் ப்ரூஃப் ஆகலை. அப்படி ஆயிருந்தாக்க என்ன செய்திருக்கணும், நேராக அக்கினி அனுப்பியிருக்கணுமே ஒழிய, அவர் சொல்ல கிளியர் அப்படியே சொல்றார், நான் போய் பார்க்கறேன், நான் போய் பார்த்து அறிவேன், அதற்கு பிறகுதான் என்ன செய்வேன், நான் தண்டனை அனுப்புறதா அடுத்து கட்ட பிரச்சனை அப்படின்றார். ஆனா நினிவேக்கு வரும்போது அங்க ஆண்டவர் வந்துட்டு போய் பார்க்கவேன்னு சொல்லல, நேர தண்டனை ஆண்டவர் அனுப்புறார். அப்படின்னா நினிவேயின் அக்கிரமம் உறுதியாக்கப்பட்டது, ஆனா சோதோமின் அக்கிரமம் இன்னும் உறுதியாக்கப்படவில்லை. அப்ப நினிவேயின் அக்கிரமம் உறுதியாக்கப்பட்ட அக்கிரமத்துக்கு தான் ஆண்டவர் என்ன அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் 3:10 என்ன செய்யறாருன்னா நன்மையை ஆண்டவர் செய்யறார். யோனா 3:10, யோனா 3:10, யோனா 3:10, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார், அதை செய்யாத இருந்தார். அப்ப அந்த தீங்கை அவர்களுக்கு செய்யவில்லை. நான் எது சொன்ன, அந்த தீமையை செய்யல அப்படின்னு சொன்னாலே ஆண்டவர் அவர்களுக்கு நன்மையை செய்கிறார் என்று. யாருக்கு நன்மையை செய்கிறார்? அக்கிரமக்கார ஜனத்துக்கு தேவன் நன்மை செய்கிறார். அக்கிரமம் செய்த, அக்கிரமத்தில் ஈடுபட்ட, அக்கிரமம் உறுதியாக்கப்பட்ட ஜனங்கள், இன்னும் அக்கிரமம் ப்ரூஃப் பண்ணாத ஜனங்கள்ல அக்கிரமம் உறுதியாக்கப்பட்டு அழிவுக்கு குறிக்கப்பட்டவர்களுக்கும் தேவன் என்ன செய்கிறார் என்றால் நன்மையை தேவன் செய்கிறார். அப்ப அழிவுக்கு முன்குறிக்கப்பட்டவர்களுக்கே ஆண்டவர் நன்மையை செய்வார் என்றால் நமக்கு தேவன் நன்மை செய்வார்னா கட்டாயம் நன்மையை செய்திருக்கணும். ஆனா நன்மையை செய்திருக்கிறாரா என்பதை தான் நம்ம கவனிச்சு பார்க்கணும். கடந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு நன்மையை செய்திருக்கிறாரா, ஆண்டவர் நமக்கு தீமையை வரவிடாம தடுத்திருக்கிறாரா? இப்ப நன்மை செஞ்சிருக்கிறான்னு அர்த்தம் தீமைகள் வராம தடுத்திருக்கணும். நமக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி தேவன் அதை தடுத்திருக்கணும். தீமைகள் வராம, பாதிப்புகள் வராம, இழப்புகள் வராம, நஷ்டங்கள் வராம, கஷ்டங்கள் வராம நம்மளுக்கு தேவன் தடுத்திருக்கணும். கர்த்தர் சோதிக்கிறது ஒரு பகுதி, நம்மளை பரிசோதிச்சு பார்க்கறது ஒரு பகுதி. ஆனா அந்த பரிசோதிக்காம நேரடியா தாக்குதல் வருவது மற்றொரு பகுதி. இப்ப நினைவேவுக்கு என்ன கிடையாது, எந்த விதத்திலும் அதுக்கு பாதிப்புகள் வரல, எந்த விதத்திலும் அதான் நன்மை செஞ்சதுக்கு அர்த்தம். இப்ப தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறான்னா ஏதாவது ஒரு காரியத்துல கர்த்தர் நன்மை செஞ்சார் என்று பார்த்து நம்ம பெருமை பாராட்டி விடக்கூடாது. இந்த வருடத்துல எத்தனை பாதிப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம், எத்தனை இழப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம், எத்தனை நஷ்டங்களை நாம் சந்தித்திருக்கிறோம், எத்தனை பாடுகளை நாம் சந்தித்திருக்கிறோம், எத்தனை அவமானங்களை சந்தித்திருக்கிறோம், எவ்வளவு இழப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம், இதையெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கணும். இப்ப சோதோமுக்கு ஆண்டவர் தீங்கு செய்யதை விட்டாருன்னா சோதோமுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வரல, அதான் நன்மை செய்வதற்கான அடையாளம். இப்ப எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எந்த இழப்பும் இல்லை, எந்த நெருக்கடியும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, கர்த்தர் மகிமையை நடத்தி கொண்டு போனார் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, இல்லை பிரச்சனைகள் வந்தது, போராட்டம் வந்தது, நாங்கள் ஜெபித்தோம், அந்த பிரச்சனை எங்களை மேற்கொள்ளாம, அந்த பிரச்சனை நாங்கள் அகப்படாம, அவைகளால் நாங்கள் எந்த விதத்திலும் இழப்புகளை சந்திக்காம, பாதிப்படையாம கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு போனார் என்று சொல்லுவோமானால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். இல்ல பிரச்சனை வந்துச்சு, இந்த பிரச்சனைனால இவ்வளவு பாதிப்பாச்சு, இந்த பிரச்சனைனால இவ்வளவு பாதிப்பாச்சு, இந்த போராட்டத்தினால இவ்வளவு நஷ்டமாச்சு, இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, இவ்வளவு நெருக்கடி வந்துச்சு, ஒண்ணுமே சமாளிக்க முடியல, அந்த அளவுக்கு பயங்கர வேதனைப்பட்டோம் என்று சொல்லுவோமானால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்யவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் யாரு? நல்லவர். இப்படி நல்லவர். அப்போ எல்லா ஜனங்களும் தனக்கு மாத்திரம் இல்லை, தனக்கு உண்டானவங்களுக்கு நன்மை செய்கிறதுனால அது மனுஷர்கள்.
இது மிருகங்களுக்கு அந்த குணம் உண்டு. ஆனால் ஆண்டவர் நல்லவர் என்று சொன்னால் அக்கிரமக்காரர்களுக்கு கூட, தனக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கு கூட, அழிவுக்கு முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு கூட கர்த்தர் என்ன செய்கிறவர் என்று சொன்னால் நன்மையை தேவன் செய்கிறார். இப்போ சோதோமின் அக்கிரமம் உறுதியாக்கப்பட்ட அக்கிரமம், அப்படி அக்கிரமம் உறுதியாக்கப்பட்ட ஜனத்துக்கே கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் நன்மையை தேவன் செய்கிறார். ஆமென். அந்த உறுதியாக்கப்பட்டவர்களுக்கு கூட, அக்கிரமம் உறுதியாக்கப்படுது, பாவம் உறுதியாக்கப்பட்டவர்களுக்கு கூட கர்த்தர் நன்மை செய்கிறார். அப்போ பாவம் உறுதியாக்கப்பட்டதனால அவர்களுக்கு நன்மை செய்யல, பாவம் உறுதியாக்கப்பட்டவர்களுக்கு நன்மை செய்கிறார் என்று பார்க்கணும். அப்போ பாவத்திலும் இருக்கலாமா, அப்போ அக்கிரமத்திலும் இருக்கலாமா, அப்போ அந்த அக்கிரமத்திலே நம்ம இருந்தால் கூட கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார்னா அப்படி அல்ல. அந்த அக்கிரம செய்கைக்காரருக்கு கூட கர்த்தர் என்ன செஞ்சார்? நன்மை செஞ்சார்னா எதை பார்த்து நன்மை செஞ்சார்? அந்த அக்கிரமக்காரருக்குள் இருந்த அந்த குணம் இன்னைக்கு அக்கிரமமே செய்யலன்னு சொல்லுகிற நமக்கு இருக்குமானால் நமக்கு கர்த்தர் நன்மையை செய்திருப்பார். அக்கிரமக்காரருக்கே தேவன் நன்மை செய்வாரா, நமக்கு கர்த்தர் நன்மை செஞ்சிருக்கணும். நமக்கு நன்மையை கர்த்தர் செஞ்சிருக்கணும். அப்ப ஏன் நன்மை செய்யல அப்படின்னா அக்கிரமக்காரருக்குள் காணப்பட்ட குணம் நல்லவர்கள் என்று சொல்லுகிற நமக்குள் இருக்கிறதா என்பதை பார்க்கணும். அக்கிரமக்காரருக்குள் இருந்த குணம், அக்கிரமக்காரருக்குள் இருந்த செயல்பாடுகள் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறதா என்பதை நாம் கவனிச்சு பார்க்கணும். நம்ம அவங்க அக்கிரமக்காரங்க ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்றோம். ரட்சிக்கப்படலை, அவங்க உண்மைதான். அவர்களுக்குள் இருக்கிற சுபாவம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா என்பதை நம்ம கவனிச்சு பார்த்துட்டோம்னா கர்த்தர் நமக்கு நன்மை செய்வர தீமை செய்வார் என்பதை நம்ம அழகாக விளங்கிக்கலாம். இனியாவது நன்மை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். கர்த்தர் நம்மளை நடத்தட்டும். அப்போ அங்கே பார்க்குறோம், அக்கிரமக்காரர் கதை என்ன செய்கிறார்? அவர்களுக்கு செய்வேன் தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை அவர்களுக்கு செய்யாத இருந்தார். இப்போ ஆண்டவர்களுக்கு என்ன செய்யலை? தீமையை செய்யலை. பிசாசு தீமை செஞ்சா கர்த்தரதை மாத்திடுவார். கர்த்தரே தீமை செஞ்சார்னா அதை ஒரு நபரும் மாற்ற முடியாது. பிசாசு தீமை செஞ்சுச்சுன்னா கர்த்தர் என்ன செய்வார்? அதை நன்மையை கர்த்தர் மாற்றுவார். யோசேப்புக்கு அவனுடைய சகோதரர் தீமை செய்ய நினைச்சாங்க. ஆனால் யோசேப்பு சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றினார் என்று சொல்லி ஆதியாகமம் 50 நம்ம கவனிக்கிறோம். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க. ஆதியாகமம் 50 20 பாருங்க, 19 20 2 வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 50 19 20. யோசேப்பு அவனுடைய சகோதரர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு. அப்போ மனுஷர்கள் தீமை செய்ய நினைச்சா கர்த்தர் நன்மையா மாத்துவார். பிசாசு தீமை செய்ய நினைச்சா அது தேவன் நன்மையா மாத்துவார். இது தேவனுடைய இயல்பு. ஆனா தேவனே தீமை செய்ய நினைச்சிட்டாருன்னா அதை யாரும் நன்மையா மாற்ற முடியாது. தேவனே தீமை செய்ய நினைச்சிட்டாருன்னா அதை யாரும் நன்மையா மாற்ற முடியாது. மனுஷங்க தீமை செய்ய நினைச்சா அதை கர்த்தர் நன்மையா மாத்துறார். ஸோ பிசாசு தீமை செய்ய நினைச்சா அதை தேவன் நன்மையா மாத்துகிறார். ஆனா தேவனே தீமை செய்ய நினைச்சிட்டாருன்னா அதை ஒரு நபரும் நன்மையா மாற்றவே முடியாது. ஆண்டவர் தீமை செய்யாத அளவுக்கு நம்ம கவனமா பார்த்துட்டோன்னா நம்ம பயங்கர புத்திசாலிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோன்னா, கர்த்தர் தீமை செய்ய நினைச்சிட்டார் அப்படின்னா அதை ஒரு நபரும் யாரும் தடுக்க முடியாது, யாருமே மாற்ற முடியாது. ஆனால் மனுஷங்க தீமை செய்ய நினைச்சா கர்த்தர் அதை மாற்றுவார். பிசாசு தீமை செய்ய நினைச்சா கர்த்தர் அதை மாற்றுவார், நன்மையா மாற்றுவார். ஆனால் தேவன் தீமை செய்ய நினைச்சிட்டாருன்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை யாருமே என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. யாரும் மாற்ற முடியாது, யாரும் மாற்ற முடியாது. அவளுக்கு தேவன் தீமை செய்ய நினைச்சாரா? சாமியில் ஒரு நைட்டு பிறகு உட்காந்து அழுது பார்த்தார். ஐயா ஐயான்னு கெஞ்சி பார்த்தார். கிடைச்ச வாயை மூடிட்டார். 1 சாமுவேல் 16 பாருங்க. 1 சாமுவேல் 16 பாருங்க. 1 சாமுவேல் 16 பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்திருப்பாய்? நீ உன் கொம்பை. அப்போ தேவன் தீமை செய்ய நினைச்சிட்டா ஒரு பரிசுத்தவானின் ஜெபம் உன்னை காப்பாத்தாது. ஒரு பெரிய பரிசுத்தவான போராடி ஜெபம்னா கூட அந்த ஜெபம் என்ன செய்யாது, உன்னை காப்பாத்தாது. கர்த்தர் தீமை செய்ய நினைச்ச ஒரு நிலவெல்லாம் சாமுவேல் போராடுறார்.
அழுறாரு உட்காந்து, ஐயா எப்படியாச்சும் காப்பாத்துங்க, அவர் விட்டுறாதீங்க அப்படின்னு கல்றா போராடி அழுது நிற்கிறார். ஆனா கர்த்தர் சொல்றார், சைலண்டாரு, நான் தள்ளிட்டேன், இதுக்கு மேல என்ன செய்யாத, அவனுக்கு நன்மை செய்வேன் நினைச்சு பார்க்காத, நான் செய்ய மாட்டேன், அவ்வளவுதான். கர்த்தர் தீமை செய்ய நினைச்சிட்டாருன்னா அதை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, மாத்தவே முடியாது, மாத்தவே முடியாது. அப்போ தேவன் பிசாசு தீமை செய்ய நினைச்சா கர்த்தர் அதை மாத்துவார், மனுஷங்க தீமை செய்ய நினைச்சா கர்த்தர் அதை மாத்துவார். ஆனா தேவன் தீமை செய்ய நினைச்சிட்டாருன்னா அவ்வளவுதான், அதுக்கு அதை யாரும் மாற்ற முடியாது. எந்த ஜெபம் மாத்தாது, எந்த உபவாசம் மாத்தாது, ஒன்றும் மாற்ற முடியாது. அதை தீமை தான். அந்த தீமை வராமல் இருக்கிறன்னா தேவன் நமக்கு தீமை செய்யாத அளவுக்கு நம்மளை கவனமா பார்த்துக்கிட்டோம்னா, கவனமா காத்துக்கிட்டோம்னா நம்ம பயங்கர புத்திசாலிகள். இல்லை கர்த்தர் பார்த்துவார் இஷ்டம் போல ஓடணும்னு சொன்னா கர்த்தர் தீங்கு செய்ய நினைக்காத வரைக்கும் புத்திசாலி. தீமை செய்ய நினைச்சிட்டாருன்னா அவ்வளவுதான், செய்ய நினைச்சிட்டாருன்னா அதை முடிக்காம விட மாட்டார். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப தேவன் நம்மளுக்கு அக்கிரமக்காரர், அவன் அழிக்கிற முடிவு பண்றார். ஆனாலும் தேவன் என்ன செய்யறார், அந்த ஜனத்துக்கே நன்மை செய்கிறாருன்னா நமக்கு நீ ஏன் நன்மை செய்யல, அதனுடைய கேள்வி. அவர்களுக்கு நன்மை அவருக்கே நன்மை செய்யறாரு, அக்கிரமக்காரனுக்கே ஆண்டவர் நன்மை செய்யறாரு, பரிசுத்தமா இருக்கிறவங்களுக்கு ஏன் நன்மை செய்யல ஆண்டவர்? இந்த அக்கிரமக்காரர்கிட்ட என்ன பார்த்தா, இந்த அக்கிரமக்காரர்கிட்டக்குள்ள என்ன இருந்துச்சு, அதே சுபாவம் இன்னைக்கு நமக்கு இருக்குமானால் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கும், நமக்கு தேவன் நன்மையை செய்வதற்கும், நமக்கு தீமை செய்யாதபடி தடுப்பதற்கும், நன்மை செய்வதற்கும் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த ஜனத்துக்குள்ள என்ன காணப்பட்டது? நேற்று 3 காரியம் சொன்னேன். இன்றைக்கு ஒரு கதை வரும்னு நினைக்கிறேன். பட் எப்படி வருதோ கதை, எப்படி ஏவர என்ன சொல்றாரோ அதை நான் சொல்லிட்டு போயிடுறேன். அதே யோனா 3ஆம் அதிகாரம், யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 2வது தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைகளை அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமான, இந்த 3 நாள் என்ன அர்த்தம்? இப்போ நம்ம எங்க இருக்குன்னா இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் போகணும். எத்தனை நாள் பிடிக்கும்? 3 நாள் பிடிக்கும் இல்லையா? 3 நாள் பிடிக்கும். வாசி. யோனா நகரத்துள் பிரவேசித்து, இப்போ 3 நாள் போக வேண்டியது இல்லையா? 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்னான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் போதர். இப்போ யோனா 3 நாள் பிரசங்கம் பண்றாரா, 1 நாள் பிரசங்கம் பண்ணாரா? யோனா 3 நாள் பிரசங்கம் பண்ணாரா, 1 நாள் பிரசங்கம் பண்ணாரா? பைபிள் கிளியரா சொல்லுது 1 நாள் அவர் பிரசங்கம் பண்ணார். 3 நாள். அது நினைவு எப்படிப்பட்டதோ, எப்படிப்பட்ட நகரம், பெரிய நகரம். 3 நாள் போனாதான் இந்த எண்டிலிருந்து இந்த துவக்க அந்த லாஸ்ட் என்ன செய்ய முடியும், அவங்க போய் அடைய முடியும். அப்படி 3 நாள் போனதான் முடியும். இப்போ முதல் நாள் போனார், எவ்வளவு தூரம் போயிருப்பார்? இப்போ ஒரு அந்த யோனா அந்த நினைவே படம் ஒரு 60 மைல் வச்சுக்கோங்களேன். நினைவே 60 மைல் வச்சுக்கோங்க. இப்போ முதல் நாள் போறார், எவ்வளவு நாள் போயிருப்பார்? 20 மைல் போயிருப்பார் இல்லையா? 20 மைல் உள்ளவனுக்கு தான் யோனா என்ன செய்யறாரு? 20 மைல்ல உள்ளவர்களுக்கு தான் யோனா என்ன செய்யறாரு? பிரசங்கம் பண்றார். மீதி 60 மைலுக்கு, மீதி 40 மைலுக்கு இன்னும் 40 என்ன செய்யல, பிரசங்கம் பண்ணல. இப்ப அங்க பாக்குறோம் 20 மைல் பிரசங்கத்தை கேட்டவர்கள் என்ன செஞ்சாங்க? வாசி. தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி எந்த செய்தி? இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டினது. அப்ப இதுவரைக்கும் என்ன செய்ய, நினிவேக்கு ராஜாவுக்கு என்ன செய்ய செய்தி? அப்ப அந்த ராஜா எந்த பக்கம் இருக்கிறாரு? இன்னும் 20 மைலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார்.
இப்போ இப்போ யோனா எவ்வளவு தூரம் போயிருக்கிறாரு? 20 மைல் போயிருக்காரு. இன்னும் 40 மைல் அப்படி இருக்குது. இப்ப ராஜா எந்த பக்கம் இருக்கிறாரு? அப்போ பிரசங்கம் பண்ணாத 40 மைல் பக்கம் இருக்கிறார் இல்லையா? இந்த செய்தி ராஜா கட்டினதா? எந்த செய்தி ராஜா கட்டினது? யோனா பிரசங்கம் பண்ண செய்தி எட்டுச்சா, இல்ல இந்த ஜனங்கள் உபவாசம் பண்ணி ரட்டுடுத்தி சாம்பல உட்கார்ந்த செய்தி எட்டுச்சா? இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டினது அப்படின்னு இருக்கு இல்லையா? எந்த செய்தி அது? ஜனங்கள் ரெட்டில சாம்பல உட்கார்ந்து இருக்கிற செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டினது. பண்ணாங்க. இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே ஜனங்கள் எல்லாம் ஏற்பட்டுச்சுன்ற ஒரு செய்தி யார் கேட்டது? நினிவேயின் ராஜாவுக்கு போய் எட்டது. அப்ப நினிவேயின் ராஜா எதை கேட்கல? பிரசங்கத்தை கேட்கல, யோனாவின் வார்த்தைகளை கேட்கல. இதை எப்படி சொல்லலாம்? இப்போ அப்போ அந்த 20 மைலுக்கு உள்ள இருந்தவங்க பிரசங்கத்தை கேட்டாங்க, 20 மைலுக்கு அப்பாற்பட்டு உள்ளவங்க பிரசங்கத்தை கேட்கல. இப்ப பிரசங்கத்தை கேட்டவனுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சோ அதே மாற்றம் பிரசங்கத்தை கேட்காதவனுக்குள்ள மாற்றம் ஏற்படுது. இப்ப வாசம் திரும்ப அந்த வசனம் வாசி, எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கிற வசனம். யோனா பிரசங்கம் பண்ணார், 40 நாள் கொண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அப்பொழுது விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது எழுந்து இவங்க என்ன செஞ்சாங்க? பிரசங்கத்தை கேட்டவங்க என்ன செஞ்சாங்க? இந்த 20 மைலுக்கு உள்ள இருந்தவங்க பிரசங்கத்தை கேட்டாங்க. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டாங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டவங்க என்ன செஞ்சாங்க? ரெட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப சட்டையை கட்டி ரெட்டு கொடுத்துட்டாங்களா? ஆமா, ரட்டுன்னு என்னதோ சாக்கு பை, ரட்டுனா சாக்கு பை. இப்ப நினிவேயில் உள்ள ஜனங்க, இந்த 20 மைலுக்குள்ள ஜனங்க பிரசங்கத்தை கேட்டாங்க. பிரசங்கத்தை கேட்ட உடனே சட்டையை கட்டிட்டு ரெட்டு கொடுத்துக்கிட்டாங்க இல்லையா? இப்போ பிரசங்கத்தை யார் கேட்கல? ராஜா கேட்கல. அந்த 20 மைலுக்கு அப்பாற்பட்ட பிரசங்கத்தை கேட்கல. இப்ப ராஜா கேட்கல இல்லையா? இப்ப ராஜா எதை பார்த்து இந்த ரெட்டை உடுத்துறான்? ரெட்டு உடுத்துறான்னா அவன் போடுகிற சட்டையை அவன் கலட்டணும். இந்த சட்டையை கலட்டினாதான் சாக்கு பைய மேல உடுத்த முடியும். இது யாருக்குள்ள ஏற்பட்ட மாற்றம்? பிரசங்கத்தை கேட்டவனுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் பிரசங்கத்தை கேட்காதவனுக்குள்ள ஏற்பட்டுச்சு. அவன் பிரசங்கத்தை கேட்கல, அவன் பிரசங்கத்தை ராஜா பிரசங்கம் கேட்கல. பிரசங்கத்தை கேட்டவனுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சோ அதே மாற்றம் யாருக்குள்ள ஏற்படுதுன்னா பிரசங்கத்தை கேட்காதவங்களுக்கு ஏற்படுது. என்ன சொல்ல போனா அதை இப்படி சொல்ற, உள்ள இருக்கிறவனுக்குள் 20 மைலுக்கு உள்ள இருந்தவனுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சோ 20 மைலுக்கு அப்பாற்பட்டு உள்ளவனுக்கும் அதே மாற்றம் ஏற்பட்டுச்சு. அது எப்படி சொல்லலாம்? சபைக்குள்ள ஏற்பட்ட ஒரு மாற்றம். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? பிரசங்கத்தை கேட்கிற எல்லைக்குள்ள இருக்கிறோம். பிரசங்கத்தை கேட்ட எனக்குள்ள ஏற்படுகிற ஒரு மாற்றம் பிரசங்கத்தை கேட்காதவனுக்குள்ள மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்படிப்பட்ட மாற்றத்தை தேவன் பார்த்தார். இப்ப வாசி திரும்ப பாரு. ராஜாவுக்கு எட்டின போது எழுந்து கலட்டி ரெட்டை உடுத்திக் கொண்டான், சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நினிவேயில் யார்கிட்ட தான் உபவாசம் இருக்கிறாங்களா? நினிவேல் எங்க? அப்ப என்ன அர்த்தம்? இப்ப முதல்ல வாசிச்சோம், இந்த யோனா பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கத்தை கேட்ட உடனே ஜனங்கள் உபவாசம் பண்ணாங்களா? ஜனங்க உபவாசம் பண்ண எந்த ஜனங்க? இப்ப ராஜா சொல்றாரு நினிவேயில் எங்கும் உபவாசம் கூறுன்றாரு. அப்போ யோனா பிரசங்கம் பண்ணது எல்லாருமே ஆல்ரெடி உபவாசம் பண்ணியிருந்தா இப்ப ராஜா உபவாசம் கூற வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னா எந்த ஜனங்களுக்கு ஏற்பட்ட மாற்றம்? பிரசங்கத்தை கேட்டவனுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் பிரசங்கத்தை கேட்காதவங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு. பிரசங்கத்தை கேட்கிற நமக்குள்ள ஏற்பட்ட மாற்றம்
பிரசங்கத்தை கேட்காதவங்களுக்கு எத்தனை பேருக்கு மேல அந்த மாற்றம் வந்திருக்குத நம்ம பார்க்கிறோம். நம்ம பிரசங்கத்தை கேட்கிறவங்க நமக்குள் ஏற்பட்ட மாற்றம் பிரசங்கத்தை கேட்காதவனுக்குள் உன்னை பார்த்து அவன் என்ன மாறி இருக்கான். நீ பிரசங்கத்தை கேட்கிற ஆளு, நீ உபதேசம் கேட்ட ஆளு, இந்த 20 மைலுக்கு உள்ளவங்க பிரசங்கத்தை கேட்டவங்க, தேவ வார்த்தையை கேட்டவங்க, 20 மைலுக்கு அப்பாற்பட்டு உள்ளவங்க பிரசங்கத்தை கேட்கல அப்படின்னா இந்த 20 மைல் உள்ளவங்க அதை நான் சொல்றேன். இப்ப நம்ம யாரு? பிரசங்கத்தை கேட்கிறவங்க. யாரு? பிரசங்கத்தை கேட்காதவங்க. பிரசங்கத்தை கேட்ட ஒன்ன பார்த்து பிரசங்கத்தை கேட்காதவன் என்ன மாதிரி இருக்கிறாங்க. நீ பிரசங்கம் கேட்கிறப்பா, நீ சத்தியம் கேட்கிற, உண்மை தப்பு இல்லை. உனக்குள் ஏற்பட்ட ஒரு மாற்றம் பிரசங்கத்தை கேட்காதவனுக்குள்ள மாற்றம் ஏற்பட்டிருக்கா? அப்படி ஏற்பட்டிருந்தாதான் உனக்குள் மாற்றம் ஏற்பட்டது உண்மை. பிரசங்கத்தை கேட்ட உனக்குள் ஏற்பட்ட மாற்றம் பிரசங்கத்தை கேட்காத ஒருவனுக்குள் மாற்றம் ஏற்படுத்தலைன்னா உன்னுடைய மாற்றம் போலி. உன்னுடைய மாற்றம் இன்னும் சொல்ல போனா எத்தனை பேர் உன்னுடைய பழக்க வழக்கத்தை இப்ப அந்த உபவாசம் பிரசங்கத்தை கேட்டவன் உபவாசம் பண்ணானா? உபவாசம் பண்ணானா? ராஜா உபவாசம் குறிச்சாரா? ராஜா உபவாசம் கூறிட்டாரா? நினிவே எங்கும் உபவாசத்தை கூறினாரா? நினிவேயில் எங்கோ மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் ஒன்று ருசிப்பராதிருக்கும்படி மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி கூப்பிடவும். இப்ப என்ன சொல்ல? உபவாசம் குறிட்டாரா? ஆடு மாடு தண்ணி கூட குடிக்கூடாது, மேயக்கூடாது சொல்லிட்டாரா? மனுஷன் முதற்கொண்டு மிருக ஜீவன் வரைக்கும் இந்த மாற்றம் எங்க? இது எங்க பார்த்தாரு? இந்த ராஜா இப்ப யார்கிட்ட இந்த உபவாசத்தை யார்கிட்ட பார்த்தாரு? யார்கிட்ட கத்துக்கிட்டாரு? பிரசங்கம் கேட்டவங்கிட்ட பார்த்து உபவாசம் கூறிட்டான். பிரசங்கம் கேட்டவங்கிட்ட பார்த்து பிரசங்கத்தை கேட்காத மாறிட்டான்னா பிரசங்கத்தை கேட்கிற உன்னையும் என்னையும் பார்த்து எத்தனை பேர் மாறி இருக்கிறாங்க? பிரசங்கம் கேட்கறது பிரச்சனை இல்லை. யாருக்கு தேவன் நன்மை செய்ய விரும்புகிறார்? பிரசங்கத்தை கேட்கிற நம்மை பார்த்து பிரசங்கத்தை கேட்காதவன் என்ன மாறி இருக்கான்? சரி, இப்ப ராஜாவுடைய வஸ்திரம் மாறிச்சான். ராஜாவுடைய வஸ்திரம் மாறிச்சான். இந்த வஸ்திரம் இந்த ராஜா எங்க பார்த்தான்? பிரசங்கத்தை கேட்டு மாறிச்சான். இப்ப இவங்கிட்ட ஏற்பட்ட வஸ்திர மாற்றம் யாருக்குள்ள ஏற்பட்டுருச்சு? பிரசங்கத்தை கேட்காதவனுக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம கிட்ட ஏற்பட்ட வஸ்திர மாற்றம் மற்றவர்கள் பிரதிபலிச்சிருக்கா? நம்மிடம் ஏற்பட்ட வஸ்திரம், ஒரு சின்ன வஸ்திர மாற்றம், மேலட்டமா தெரியக்கூடிய ஒரு வஸ்திர மாற்றம் உங்களை போல எத்தனை பேர் உடுத்தலான்னு நினைக்கிறாங்க? நீ பிரசங்கம் கேட்டு உபயோகம் கிடையாது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன மாற்றம்? நினைவே பட்டது ஜனங்க பிரசங்கத்தை கேட்டவன் வஸ்திரம் மாறினான், பிரசங்கத்தை கேட்காதவனும் வஸ்திரம் மாறிட்டான்னா இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கிறப்பா வஸ்திரத்தை போல மற்றவர்களை உடுத்தணும்னு யாராவது ஒரு ஆளாவது உன்னை ஃபாலோ பண்றாங்களா? ஒரு ஆளாவது உன்னை ஃபாலோ பண்றாங்களா? இப்ப நம்ம என்ன கவனிக்கணும்? இப்ப ஜனங்க பிரசங்கம் பண்றாங்க, இவங்க பிரசங்கத்தை கேட்டாங்க. ராஜா எதை பார்த்து சட்டை கழட்டனா? பிரசங்கத்தை கேட்டான். ராஜா சட்டையை கழட்டினானே எதை பார்த்து சட்டையை கழட்டினா? புரியுதா சொல்றது? இல்ல தூக்க நடப்புல இருக்கிறீங்களா? உள்ளதானே? ராஜா எதை பார்த்து சட்டையை கழட்டினா?
பிரசங்கத்தை கேட்டவன் சட்டையை கழட்டனா, பிரசங்கத்தை கேட்காதவனும் சட்டையை கழட்டனா, உன்னை பார்த்து யாராவது வஸ்திர மாற்றம் வந்திருக்கா? நீ எத்தனை வருஷம் ரட்சிக்கப்படி எத்தனை வருஷமா இரு, அதெல்லாம் கணக்கு இல்லை. ஒரே ஒரு பிரசங்கம், ஒரு பிரசங்கத்தை கேட்டு இந்த ஜனங்களுக்குள் பிரசங்கத்தை கேட்டவன் மாறல, பிரசங்கத்தை கேட்காதவன் மாறுறான். பிரசங்கத்தை கேட்டவன் இவனுக்குள் ஏற்பட்ட மாற்றம் அந்த தேசத்தையே மாறிச்சு. இவன் சட்டம் மாறிச்சு, அவன் சட்டம் மாறிச்சான். இவன் ரெட்டு உடுத்தினான், அவன் ரெட்டு உடுத்தினானா? அப்ப நம்ம சட்டம் பண்ணா மற்றவன் சட்டம் மாறணுமா? மாறி இருக்கா? அதான் உண்மையான மாற்றம். நம்மளை பார்த்து சாதாரண ஒரு மஸ்திர மாற்றம் கூட ரட்சிக்கப்படாத ஒரு பிரசங்கத்தை கேட்காத ஒருவனுக்குள்ள ஏற்படலைன்னா உன்னுடைய மாற்றம் போலி, உன்னுடைய மாற்றம் பொய். நினைவே பட்டிருந்த ஜனங்க பிரசங்கத்தை 20 மைல் உள்ளவன் கேட்டான், மீதி 40 உள்ளவன் கேட்கல. இவன் சட்டையை கட்டினா, நான் சொல்றேன் அவன் ராஜா. இவன் யாரு? இந்த முதல்ல உபவாசம் ஊர்னால இவன் யாரு? சாமானிய மக்கள் இல்லையா? அவன் யாரு? அப்ப கீழ்மட்டத்திலே மாற்றம் ஏற்படுத்த பார்த்து மேல்மட்ட மாற்றம். ராஜா சட்டையை கட்டணும், இவன் சட்டை கட்டது நியாயம். ராஜா தாவீது உட்காந்துக்கிறார். ராஜா கிட்ட பேச யோசிச்சாங்களா? எப்படி இப்ப சாப்பிட வைக்கிறது? ஐயோ அவர் ரொம்ப துக்கமாக்குறார், எப்படி சாப்பிட வைக்கிறது? அவர் ரொம்ப துக்கமா கிட்ட போட்டு யோசித்தானா? இங்க யாரை பார்த்து யார் மாறுறான்? சின்ன ஆளை பார்த்து பெரிய ஆள் மாறுறான். இன்னைக்கு பெரிய ஆளை பார்த்து கூட சின்ன ஆள் மாற முடியலையே. அதான் இப்படி சொல்றேன், ஒரு புது விசுவாசி. இப்ப இவங்க எல்லாம் யாரு? நினைவே படுத்த மக்கள். இப்ப யாரு? அவங்க தேவனை விசுவாசிச்சாங்க. புது விசுவாசி, பழைய விசுவாசி இவங்கெல்லாம். இப்பதான் புது விசுவாசி இல்லையா? புது விசுவாசியை கண்டு ஏற்கனவே ராஜா. அப்ப புது விசுவாசிக்குள்ள ஏற்பட்ட ஒரு மாற்றம் ராஜாவைய மாற்றம்னா, நீ எத்தனை வருஷம் விசுவாசி? நீ எத்தனை வருஷமா தேவனை விசுவாசிக்கிற? எத்தனை வருஷமா தேவனை ஆராதிக்கிற? எத்தனை வருஷமா பிரசங்கத்தை கேட்கிற? எத்தனை பிரசங்கத்தை கேட்கிற? இத்தனை பிரசங்கத்தில் உனக்குள் ஏற்பட்ட ஒரு மாற்றம் இன்னொருவரை பிரசங்கத்தை கேட்காத ஒரு நபரை மாற்றத்தோடு ஏற்படுத்தியிருக்கமானால் உன்னுடைய மாற்றம் உண்மை. அப்படி இல்லைன்னா நம்ம மாற்றம் பொய், நம்ம மாற்றம் போலி. நம்ம மாற்றப்படுறத நடிக்க விரும்புகிறோம், நம்மளை ஏமாற்ற விரும்புகிறோம், இல்லை மற்றவங்களை ஏமாற்ற விரும்புகிறோம். உன்னை எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க? உன் வஸ்திரத்தை போல எத்தனை பேர் உடுத்தணும்னு ஃபாலோ பண்றாங்க? உன்னை போல பேசணும்னு எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க? உன்னை போல நடக்கணும் என்று எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க? யாராவது ஃபாலோ பண்றாங்களா? ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து பெரிய கூட்டமே ஃபாலோ பண்ணிச்சு இல்லையா? 20 மைலுக்கு உள்ளவங்கள எத்தனை மைல் ஃபாலோ பண்றான்? 20 மைல் உள்ள ஜனங்களுடைய நிலைமைய எத்தனை மைல் இருக்கிறவன் ஃபாலோ பண்றான்? 40 மைல் ஃபாலோ பண்றான். பிரசங்கத்தை கேட்டவன் குறைவு, பிரசங்கத்தில் கேட்டு மாற்றப்பட்டவனை பார்த்து மாற்றப்பட்டவர்கள் அதிகம். இன்னைக்கு என்ன மாற்றம்? என்னை பார்த்து என்ன எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க இன்னைக்கு? அதான் கேள்வி. உன்னை யாராவது ஒரு ஆள் ஃபாலோ பண்ணா நீ சரியான பதில போறன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எலிசா சூனிய மேல பார்க்கல இல்லையா? சூனிய மேலம் இப்போ அந்த சூனியமல் எலிசா ஃபாலோ பண்ணாலும் எலிசா சூனியமலை பார்த்து பேசல, கேஎஸ் பார்த்து பேசுறார் இல்லையா? ஆமாவா? எலிசா சூனியமலை பார்த்து பேசல, எலிசா பார்த்து பேசுறா. சூனியமேலும் எலிசாவை பார்த்து பேசல, கேஎஸ் பார்த்து பேசுறா. இப்ப எலிசாவை ஒரு பெண் ஃபாலோ பண்றா? எலிசாவை ஒரு ஃபாலோ பண்ணாலா? நம்மளை யார் ஃபாலோ பண்றது? நம்மளை போல இருக்கணும்னு யாராவது ஃபாலோ பண்றாங்களா? இவங்களை போல நம்ம இருக்கணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களா? அப்படி யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? அப்படி யாராவது மாறி இருக்கிறாங்களா? உன்னை போல இருக்கணும்னு யாராவது மாறி இருந்தா சொல்லு. அதுதான் நீ பிரசங்கத்தை கேட்டதுக்கான அடையாளம். நோட் எழுதுறது பிரசங்கத்தை கேட்ட அடையாளம் இல்ல. நோட் 50 பக்கம் எழுதிக்கலாம், 50 பிரசங்கத்தை கேட்கலாம். பிரசங்கத்தை கேட்ட உனக்குள் ஏற்பட்ட மாற்றம் பிரசங்கத்தை கேட்காதவனுக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குமானால் உன்னுடைய மாற்றம் உண்மை. இதுதான் நீ பிரசங்கத்தை உண்மையா கேட்டதுக்குரிய அடையாளம். எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் அப்படி ஒரு நிலைமை இல்லை. என்ன யாரும் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல. நான் சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது?
நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம்? இத்தனை வருஷத்துல ஒரு நபராவது நம்மளை ஃபாலோ பண்றாங்களா? அவனை மாதிரி இருக்கணும், நல்லா பேசுறாங்க, ஜென்டிலா பேசுறாங்க, நீட்டா நடக்கிறாங்க, இப்படி நம்ம ஃபாலோ பண்ண, இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆளாவது நம்மளை ஃபாலோ பண்றாங்களா? ஒரே ஒரு நபரா சொல்றேன், ஒரு நபர், ஒரு கூட்டம் வேண்டாம், ஒரு கூட்டம் வேண்டாம், ஒரு நபராவது நம்மளை ஃபாலோ பண்றாங்களா? உங்க குடும்பத்துல உள்ளவர்கள் உங்களை ஃபாலோ பண்றாங்களா? இது நல்லா இருக்கு, இப்படி நம்ம இப்படி இருக்கலாமே, இப்படி செயல்படலாமே. நம்ம தெருவில் உள்ளவங்க ஃபாலோ பண்றாங்களா? உங்க ஃப்ரெண்டுங்க, உங்களுடைய சொந்த பந்தங்கள் யாராவது நம்மளை ஃபாலோ பண்றாங்களா? யாராவது நம்மளை ஃபாலோ பண்ணியிருந்தா உன் விசுவாசம் உண்மையான விசுவாசம். அவங்க தேவனை விசுவாசது உண்மை இல்லையா? நினைவே பட்டது யாரை விசுவாசிச்சாங்க? தேவனை விசுவாசிச்சாங்க. விசுவாசிச்சாங்களா? அந்த விசுவாசனுடைய பிரதிபலன் என்ன? மற்றவனையும் தேவனை விசுவாசிக்கும்படி மாத்துச்சா? நினைவே பட்டது மக்கள் தேவனை விசுவாசித்தார்கள். விசுவாசித்தாங்களா? எத்தனை மைல் உள்ளவங்க? 20 மைலுக்கு உள்ளவங்க பிரசங்கத்தை கேட்டவன் தேவனை விசுவாசிச்சானா? இவனை பார்த்து ராஜா பண்ண ராஜா பிரசங்கத்தையே கேட்கல, இப்ப ராஜா விசுவாசிச்சானா? தேவனை நோக்கி உபவாசம் பண்ணுங்க கூறிட்டானா? அப்ப இவனுக்குள் ஏற்பட்ட விசுவாசம் அவனுக்குள்ள விசுவாசம் வந்துச்சா? நமக்குள் ஏற்பட்ட விசுவாசம் எத்தனை பேருக்கு விசுவாசம் வந்திருக்கு? இதுவரைக்கும் அவங்க தேவனை விசுவாசிக்கல. இதுவரைக்கும் தேவனை விசுவாசிக்காதவங்க பிரசங்கத்தை கேட்ட இவனுக்குள் ஏற்பட்ட அந்த விசுவாச மாற்றம், அவனுக்கு விசுவாச மாற்றம் வந்துச்சா? ஒரு மாற்றம். என்ன மாற்றம் வந்துச்சு? உபவாச மாற்றம் வந்துச்சு இல்லையா? சாப்பாட்டில் மாற்றம் வந்துச்சு. அப்படி சொல்றேன். என்ன மாற்றம் வந்துச்சு? சாப்பாட்டில் ஒரு மாற்றம் வந்துச்சா? அவன் சொல்லிட்டான், இனி மாடு கூட என்ன பார்க்கக்கூடாது, புள்ள மேயக்கூடாது சொல்லிட்டான். ஒரு பெரிய கடுமையான உபவாசத்தை கூறினாரா? ராஜா கடுமையான உபவாசத்தை கூறினாரா? இந்த உபவாசம் எங்க ஆரம்பிச்சது? பிரசங்கத்தை கேட்டவனுக்குள் ஏற்பட்ட உபவாசம் பிரசங்கத்தை கேட்காதவனுக்குள்ள ஏற்பட்ட. பிரசங்கத்தை கேட்ட நம்ம உபவாசிக்கிற பழக்கம் இருக்குதா? பிரசங்கத்தை கேட்கிற ஒரு பலனுடைய பலன் ஒரு உபவாசம் பண்ற ஒரு பழக்கம் இருக்கா? சாப்பாட்டுல ஒரு மாற்றம் வந்துச்சா? பிரசங்கத்தை கேட்டவனுக்குள்ள சாப்பாட்டுல மாற்றம் வந்துச்சா? பிரசங்கத்தை கேட்காதவன் சாப்பாட்டுல மாற்றம் வந்துச்சா? சரி. நம்பர் 2 என்ன? பிரசங்கத்தை கேட்டவனுக்கு வஸ்திரம் மாறிச்சா? பிரசங்கத்தை கேட்காதவன் வஸ்திரம் மாறிச்சா? மாறிச்சு. பிரசங்கத்தை கேட்டவனுக்குள்ள விசுவாசம் மாறிச்சா? இதுவரைக்கும் யாரும் விசுவாசிக்கல, தேவனை விசுவாசிக்கல. இப்ப அவன் விசுவாச மாற்றம் வந்துச்சா? பிரசங்கத்தை கேட்க விசுவாச மாற்றம் வந்துச்சா? இப்ப பிரசங்கத்தை கேட்ட நமக்கு வஸ்திர மாற்றம் வந்திருக்குது, ஆகார மாற்றம் வந்திருக்குது, விசுவாச மாற்றம் வந்திருக்குது. பிரசங்கத்தை கேட்காதவனுக்கு இப்படி இருந்தால் 3 மாற்றம் வந்திருக்கா? இந்த 3 மாற்றம் முதல்ல உனக்கு வந்திருக்கா? பிரசங்கத்தை கேட்ட என்ன மாற்றம் வந்துச்சு? விசுவாச மாற்றம் வந்துச்சா? இதுவரைக்கும் அவங்க தேவனை விசுவாசிக்கல. இப்ப பிரசங்கத்தை கேட்ட உடனே அவங்க தேவனை விசுவாசத்தில் மாற்றம் வந்துச்சா? நம்பர் 1 மாற்றம். என்ன மாற்றம்? விசுவாச மாற்றம் இல்லையா? விசுவாச மாற்றம். நம்பர் 2 என்ன? ஆகார மாற்றம். இது வரைக்கும் நல்லா சாப்பிட்டு இப்ப உபவாசம், கடுமையான உபவாசம் சாப்பாட்டில் மாற்றம் வருது. 3வது என்ன? வஸ்திர மாற்றம். இவன் சட்டைகளை சாக்கபையை உடுத்துறான், அவனும் சட்டைகளை சாக்கபையை உடுத்துறான். வஸ்திர மாற்றம். இந்த 3 மாற்றம் இன்னைக்கு முதல்ல நமக்குள் ஏற்பட்டிருக்கா? பிரசங்கத்தை கேட்டவனுக்குள் ஏற்பட்ட இந்த 3 மாற்றம் தான் யாருக்குள்ள ஏற்பட்டுச்சு? பிரசங்கத்தை வேற மாற்றம் ஏற்படல. இவனுக்குள்ள என்ன மாற்றம் வந்துச்சோ இந்த மாற்றம் தான் எங்க வந்துச்சு? அந்த 2 வசனம் கிளியரா வாசிங்க. அந்த 2 வசனம் கிளியரா பாருங்க. அதுக்கு முன்னாடி வசனம், இந்த செய்தியை கேட்ட உடனே இந்த யோனா பிரசங்கம் பண்றாரு. இந்த செய்தியை கேட்ட உடனே நினிவே பட்டணத்து ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். இப்ப கீழே வாசிக்கிறோம், நினிவே ராஜாவும் தேவனுக்கு உபவாசம் பண்ணுங்கள். விசுவாசிட்டானா? நான் சொல்றது என்ன சொல்ல வரேன்னா, இவன் பிரசங்கத்தை கேட்டவனுக்குள்ள என்ன மாற்றம் வந்துச்சு, இந்த மாற்றம் தான் அவனுக்குள்ள வந்துச்சு. இவனுக்குள்ள வராத ஒரு மாற்றம் அவனுக்கு வரலன்னு சொல்ல வரேன். இன்னைக்கு குடும்பம் மாறணும், குடும்பம் மாறதுக்கு காரணம் யாரு? மாற வேண்டிய ஆள் மாறினா குடும்பம் மாறும். மாற வேண்டிய ஆள் மாறலாம், அங்க மாறாது. மாற்றம் எங்க வரணும்? தங்கள் பொல்லாதபடி திரும்பினார்கள். எங்க மாற்றத்தை ஆண்டவர் பார்க்கிறார்?
பிரசங்கத்தை கேட்கிறவனுக்குள்ள என்ன மாற்றம்? அவன் பார்க்குறான், இது வரைக்கும் தேவனை விசுவாசிக்கல, ஒரு செய்தியை கேட்ட உடனே அதை அப்படியே விசுவாசிக்க. நேற்று சொன்னாங்க. அப்ப அந்த விசுவாசம், இதுவரைக்கும் அந்த விசுவாசம் வரல, இப்ப என்ன வந்துச்சு? விசுவாசம் வந்துச்சு. ஒரு செய்தி உனக்கு விசுவாசத்தை உண்டாக்குதா? பிரசங்கத்தை கேட்கிறவனுக்கு ஒரு செய்தி உனக்கு விசுவாசத்தை உருவாக்குதா? ஒரு புது விசுவாசம் உருவாக்குச்சா? நினைவே பட்டண மக்களுக்கு ஒரு புது விசுவாசத்தை உருவாக்குச்சா? இப்ப நமக்கு செய்தியை கேட்கிறமே நமக்குள்ள ஒரு புது விசுவாசம் உருவாகுதா? இப்ப இவனுக்கு விசுவாசம் உருவாச்சு, அவனுக்கு விசுவாசம் உருவாயிடுச்சு. ரெண்டாவது வாசி. நினைவே பட்டண மக்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் கூறினார்கள். உபவாசம் கூறினாங்களா? இந்த செய்தியை கேட்ட உபவாசம் பண்ணானா? இந்த மாற்றம் எங்க வந்துச்சு? செய்தியை கேட்க என்ன சொல்றான்? உபவாசம் பண்ணுங்கள் சொல்லிட்டானா? புரியுதா சொல்றது? இவனுக்குள்ள வந்த விசுவாசம் அவனுக்குள்ள வந்துருச்சு, இவனுக்குள்ள வந்த உபவாசம் அவனுக்குள்ள வந்துருச்சு. வாசி. பெரியோர் முதல் சிறியோர் மட்டும். எங்க இவங்க யாரு? பிரசங்கத்தை கேட்டவங்க. இப்ப இதே சரிதான். ராஜா சொல், இந்த செய்தி ராஜா கெட்டின போது தன் வஸ்திரங்களை கலட்டி ரெட்டுடுத்தி கொண்டான் இல்லையா? இது இவங்களுக்குள்ள ஏற்படாத ஒரு மாற்றமாவது இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கான்னு பாருங்க. 2 வருஷம் கம்பேர் பண்ணுங்க. பிரசங்கத்தை கேட்டவனுக்குள்ள ஏற்படாத ஒரு மாற்றத்தை பிரசங்கத்தை கேட்காதவங்கள வந்திருக்கா? நான் சொல்றது நல்ல வசனம் நல்லா புரியுங்க. பிரசங்கத்தை கேட்டவனுக்குள் வராத ஒரு மாற்றத்தை பிரசங்கத்தை கேட்காதவங்க வந்திருக்கா? இவனுக்குள்ள என்ன மாற்றம், பிரசங்கத்தை கேட்டவனுக்குள்ள என்ன மாற்றம் வந்துச்சோ அந்த மாற்றம் தான் எங்க வருது? பிரசங்கத்தை கேட்காதவனுக்குள்ள வருது. இவன் உபவாசம் பண்றான், அவனும் உபவாசம் பண்றான். இவன் ரட்டு உடுத்தன, சட்டையை ரட்டு உடுத்தனா, அவன் ரட்டு உடுத்தனா இல்லையா? இவன் உபவாசம் பண்றான், இவன் தேவனை விசுவாசிக்கிறான், அவனும் தேவனை. அப்ப அந்த மாற்றம் எங்க வருது? பிரசங்கத்தை கேட்டவனுக்குள்ள என்ன மாற்றம்? ஒரே வழியில சொல்லணும்னா, உன்னை பார்த்து எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க. இவன் உபவாசம்னா அவனை உபவாசம் பண்றான், இவன் ரட்டு கொடுத்தனா அவனை ரட்டு கொடுத்தனா, இவன் தேவனை விசுவாசி அவனை தேவனை விசுவாசிக்கிறான். அவன் பிரசங்கத்தை கேட்காதவன், இவன் பிரசங்கத்தை கேட்டவன். அப்ப பிரசங்கத்தை கேட்காதவன் மாறக்கூடிய அளவுக்கு பிரசங்கத்தை கேட்டவனுக்கு மாற்றம் வருமானால் அந்த மாற்றத்தை பார்த்தவனுக்கு தான் கர்த்தர் என்ன செய்யறா? நன்மையை தேவன் செய்கிறார். பிரசங்கத்தை கேட்ட எனக்குள் ஏற்பட்ட மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம்? பிரசங்கத்தை கேட்காதவனே என்ன பார்த்து மாறக்கூடிய அளவுக்கு மாற்றம் யாருக்குள்ள ஏற்பட்டுச்சு? பிரசங்கத்தை கேட்காதவனே மாறக்கூடிய அளவுக்கு மாற்றம் எங்க வந்துச்சு? அவன் பிரசங்கத்தை கேட்கல, ஆனா யாரை பார்த்தான்? பிரசங்கத்தை கேட்டவனை பார்த்தான். பிரசங்கத்தை கேட்டவனுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் பிரசங்கத்தை கேட்காதவனையே மாத்திருச்சு. பிரசங்கம் மாத்தல, பிரசங்கம் கேட்காதவனையே இந்த மாற்றம் மாறுச்சுன்னா அந்த அளவுக்கான ஒரு பெரிய மாற்றத்தை யார் ஏற்படுத்தி கொண்டான்னா இந்த அக்கிரமக்காரன் தான் ஏற்படுத்தி கொண்டவன். அக்கிரமக்காரனுக்கே அவ்வளவு பெரிய மாற்றம் வரணும்னா நம்ம பரிசுத்தம் உள்ளவர்கள் எவ்வளவு பெரிய மாற்றம் வரணும்? அக்கிரமக்காரனுக்கே அவ்வளவு பெரிய மாற்றம் வந்தா பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் வரணும்? இன்னைக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கு. நம்மளை பார்த்து எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க? உங்க விசுவாசத்தை எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க? உங்க உபவாசத்தை எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க? உங்க வஸ்திர மாடலை எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க? யாராவது நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணா இப்படி இருக்கிறாங்க, நல்லது, இதை நமக்கு செய்யலாம் அப்படின்னு யாராவது நம்ம செய்கையை பார்த்து மற்றவங்க செய்வாங்கன்னா நம்ம போற பாதை சரின்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம போற பாதை தப்பு. எலிசாவை சூனியமேல் ஃபாலோ பண்ணுவானா நம்மளை ஃபாலோ பண்ணணுமா? எலிசாவை சூனியமேல் ஃபாலோ பண்ணா நம்மளை யாராவது ஃபாலோ பண்ணணுமா? யார் ஃபாலோ பண்றார்? நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை ஃபாலோ பண்றாங்களா? நம்ம சபையில் உள்ளவங்க நம்மளை ஃபாலோ பண்றாங்களா? நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க நம்மளை ஃபாலோ பண்ண யார் நம்மளை ஃபாலோ பண்றாங்க? யாருக்கு மாடலா இருக்கிறோம்? அப்ப பிரசங்கத்தை கேட்டவனை பார்த்து பிரசங்கம் கேட்காதவன் மாத்திக்கிட்டான். நம்மளை பார்த்து எத்தனை பேர் மாத்திக்கிட்டாங்க? அப்படிப்பட்ட மாற்றம் நமக்குள் ஏற்பட்டிருக்குமானால் நமக்கு தேவன் நன்மை செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தம்.
அப்படின்னா நன்மை செய்வன் கைத்தட்டி பாட்டு பாடிக்கலாமா தவிர நன்மையை பார்க்க முடியாது. நன்மை செய்வன் பாட்டு பாடிக்கலாம், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நன்மை செய், உண்மைதான். யாருக்கு? மாற்றம் ஏற்படுத்தி கொண்டவர்களுக்கு நன்மை செஞ்சா. என்ன மாற்றம்? பிரசங்கத்தையே கேட்காதவன் என்னை பார்த்து மாறக்கூடிய அளவுக்கு, நான் பிரசங்கத்தை கேட்கிறவன், பிரசங்கத்தை கேட்கிறேன்னா எனக்குள் ஏற்பட்ட மாற்றம் பிரசங்கத்தையே கேட்காதவனுக்குள் மாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு எனக்கு மாற்றம் ஏற்படுது. அப்ப என் மாற்றம் வெளியரங்கமா தெரியுதா? என்னுடைய மாற்றம் வெளியரங்கமா தெரியுதா? பிரசங்கத்தை கேட்டவனுடைய மாற்றம் வெளியரங்கமா தெரிஞ்சுச்சா? இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டினது. அப்ப இவன் மாற்றம் அவனுக்கு தெரியுமாண்ணா? நம்ம மாற்றம் மற்றவங்களுக்கு தெரியுமா? என்ன மாற்றம்? பிரசங்கத்தை கேட்டு இதை மாறி இருக்கிறாங்கன்னு என்ன மாற்றத்தை நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நம்ம சபையில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க. அப்படி என்ன மாற்றம் இருக்கா? அப்படி மாற்றம் இருந்தால் அவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறவர். எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் தேவன் செய்யல. அக்கிரமக்காரனுக்கே கர்த்தர் நன்மை செய்கிறார். அந்த அக்கிரமக்காரனுக்கு 3 சுபாவம் இருக்கு. ஒரே ஒரு செய்தி 3 மாற்றத்தை ஏற்பட்டுருச்சு. நேற்று 3 மாற்றம் சொன்னேன், இன்னைக்கு 3 மாற்றம் சொல்றேன். ஒரு செய்தி 3 மாற்றத்தை ஏற்படுத்திருக்குன்னா ஒரு செய்தி இன்னைக்கு நமக்கு எத்தனை மாற்றம் ஏற்படுத்திருக்கு? வாக்குத்தத்த செய்தியா? யோனா பிரசங்கம் பண்ணது வாக்குத்தத்த செய்தியா? ஆசீர்வாதமான செய்தியா? நன்மை தரக்கூடிய செய்தியா? 40 நாள் செத்து போயிடுவேன். யோவான ஸ்நானனோட கடுமையா பிரசங்கம் பண்ணாரு. அவடாவது மனம் திரும்புங்கன்னு சொன்னார். இவர் பேச்சே இல்லை, 40 நாள் செத்து போயிடுவிடான்னு சொல்லிட்டு போனார். ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். இந்த வார்த்தையை கேட்டு 3 பிரசங்கம் 3 மாற்றம் ஏற்படுமானால் 1 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்கிற உனக்கு எத்தனை மாற்றம் ஏற்படுது? பிரசங்கத்தை கேட்கிறப்ப உட்கார்ந்து என்னப்பா மாற்றம்? என்ன மாற்றம்? அதிகால இதுவரைக்கும் 362 செய்தி கேட்டிருக்கிறோம். அதிகால ஆசீர்வாதத்தில் இன்றையோட 362 செய்தி கேட்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல 52 செய்தியை கேட்டிருக்கிறோம். ஒரு செய்தி எத்தனை மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது? 362 செய்தியை கேட்ட உனக்கு எத்தனை மாற்றம் வந்திருக்கு? ஏன் கர்த்தர் நன்மை செய்யல? ஏன் கர்த்தர் நன்மையை செய்யல? ஒரு செய்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தல. என்ன மாற்றம்? மற்றவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படல. மற்றவர்கள் பார்த்து அவர்கள் மனம் திருந்தக்கூடிய அளவுக்குரிய மாற்றம் நமக்குள் ஏற்படல. அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குமானா கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். 362 செய்தி இன்னையோட, 362 செய்தி இன்னையோட அதிகால ஆசீர்வாதத்துல மட்டும். இது இல்லாம 52 செய்தி ஞாயிற்றுக்கிழமை மட்டும். இது இல்லாத உபவாச ஜபங்கள். இத்தனை செய்தியை கேட்டன்னா எத்தனை மாற்றம் ஏற்பட்டிருக்கு? ஏன் கர்த்தர் நன்மையை செய்யலன்னா மாற்றம் இல்லை, கர்த்தர் நன்மையை செய்யல. நன்மையை செய்யணும்னா மாற்றம் வரணும். என்ன மாற்றம்? நம்மளை பார்த்து யாராவது பின்பற்றக்கூடிய, நம்மளை பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுமானால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வதற்கு தேவன் ஆயத்தான். அப்படி இல்லைன்னா கை தட்டி பாட்டு பாடிட்டு போயிட்டே இருக்கலாம். கர்த்தர் நன்மை செய்ய மாட்டான். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவனேம துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனுடைய கரத்தங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நினைவேப்பட்ட அந்த மக்கள் கர்த்தர் நன்மை செய்கிறவர். நம் ஆண்டவர் நல்லவர். எப்படி நல்லவர்? அக்கிரமக்காரனுக்கு கூட நன்மை செய்கிற ஆண்டவர். அக்கிரமக்காரனுக்கு கூட நன்மை செய்கிற ஆண்டவர். அக்கிரமக்காரனுக்கு கூட நன்மை செய்கிற ஆண்டவர். அக்கிரமக்காரருக்கே நன்மை செய்வார்னா தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஏன் நன்மையை செய்யலை? இந்த வருடத்தில் எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். எவ்வளவு நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். எத்தனை தீமைகள் நமக்கு அணுகாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் அந்த நன்மைகள் வரல? அக்கிரமக்காரருக்கே நன்மை செய்வார்னா நமக்கு தேவன் நன்மை செய்திருக்கணுமே. அப்ப யாருக்கு தேவன் நன்மை செய்கிறான்? இந்த அக்கிரமக்காரருக்குள்ள எதை பார்த்து அவளுக்கு நன்மை செஞ்சா? அக்கிரமம் உறுதியாக்கப்பட்டவர்கள். அக்கிரமம் உறுதியாக்கப்பட்டவனுக்குள்ள என்ன சுபாவத்தை கண்டு கர்த்தர் அவளுக்கு நன்மை செய்தான்? ஒரு பிரசங்கத்தை கேட்டவன்
பிரசங்கத்தை கேட்காதவன் மாறக்கூடிய அளவிற்கு இவன் மாறினான். பிரசங்கத்தை கேட்டவன் பிரசங்கத்தை கேட்காதவர்கள் மாறக்கூடிய அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டான். மற்றவர்கள் மாறத்தக்கது அளவுக்கான மாற்றம் இன்னைக்கு அவனுக்குள் ஏற்பட்டது. அந்த மாற்றம் இன்னைக்கு நமக்குள் ஏற்படுமானால் நமக்கு தேவன் நன்மை செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கு தேவன் நன்மை செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். மற்றவர்கள் மாறக்கூடிய அளவுக்கு மாற்றம். ஏதோ மாற்றம் அல்ல, ஏதோ ஒரு பாவத்தை விட்டேன், ஒரு அக்கிரமத்தை விட்டேன், ஒரு அநியாயத்தை விட்டேன் இல்லை. உன் செய்கையை பார்த்து, நம்முடைய செய்கையை பார்த்து மற்றவர்கள் செய்யத்தக்கது அளவுக்கு. பிரசங்கத்தை கேட்ட உபவாசம் பண்ணினான், பிரசங்கத்தை கேட்காத உபவாசம் பண்றான். பிரசங்கத்தை கேட்டவன் தேவனை விசுவாசிக்கிறான், பிரசங்கத்தை கேட்காதவன் தேவனை விசுவாசிச்சான். பிரசங்கத்தை கேட்கவன் ரட்டுடுத்தினான், பிரசங்கத்தை கேட்காதவன் ரட்டுடுத்தினான். இவனுக்குள் என்ன மாற்றம் ஏற்படுச்சோ அந்த மாற்றம் தான் பிரசங்கத்தை கேட்காதவனுக்குள் ஏற்பட்டதுன்னா இன்னைக்கு நமக்குள்ள என்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. அதிகால ஆசோதமட்டா 362 செய்தியை கேட்டிருக்கிறோம். அதிகால ஆசீர்வாதத்தில் மாத்திரம் 362 செய்தியை கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அட்டன் பண்ணி தான் 52 செய்தியை கேட்டிருக்கிறோம். இந்த செய்திகள் எல்லாம் எனக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினது? ஒரே ஒரு செய்தி, ஒரே ஒரு பிரசங்கம், 4 வார்த்தை, 40 நாள் நினைவே கவிழ்க்கப்படும். இதுதான் பிரசங்கம். 4 வார்த்தையை இத்தனை மாற்றங்களை அவங்களுக்குள்ள ஏற்படுத்த முடியும்னா நம்ம எவ்வளவு வார்த்தைகளை கேட்கிறோம், எவ்வளவு வசனங்களை கேட்கிறோம், எவ்வளவு உபதேசங்களை கேட்கிறோம். இந்த உபதேசங்களை நமக்குள் ஏற்படுத்தின மாற்றங்கள் என்ன? நம்மளை பார்த்து யார் ஃபாலோ பண்றாங்க? உங்க வஸ்திர மாடலை ஃபாலோ பண்றாங்களா? நம்ம உபவாசங்களை ஃபாலோ பண்றாங்களா? நம்முடைய செயல்பாடுகளை கத்த மாற்றம் என்ன, எதை ஃபாலோ பண்றாங்க? விசுவாசம் எப்படி இருக்கு? உன் விசுவாசத்தை எப்படி ஃபாலோ பண்றாங்க? அப்படிப்பட்ட மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்பட அர்ப்பணித்தோம்னா நம்மை தேவன் ஆஸ்வதிப்பதற்கும் நமக்கு ஆண்டவர் நன்மை செய்வதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். உம்முடைய சன்னிதானத்திலே எங்களை அர்ப்பணித்துமை நோக்கி பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள் ஆண்டவரே ஒரு செய்தி நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தாமல் போனது தான், நான் ஏற்படுத்தி கொள்ளாமல் போனது தான், நீங்கள் எனக்கு நன்மை செய்யாமல் போயிட்டீங்கன்னா இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரே ஒரு செய்தி, கடுமையான செய்தி, 4 வார்த்தை பெரிய மாற்றங்களை ஜனங்களுக்கு ஏற்படுத்தினா இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டு, இவ்வளவு வசனங்களை கேட்டு, இவ்வளவு வெளிப்பாடுகளை கேட்கிற எனக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றம் வரலையே ஆண்டவரே. இப்படிப்பட்ட மாற்றம் எனக்குள்ள வரலையே. ஒரு பிரசங்கம் எனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரலையே. நான் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பலையே. நான் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் போனது தான் நீங்கள் நன்மை செய்யாமல் போனதுக்கு காரணம்னா இன்றைக்கு அர்ப்பணிக்கிறேன். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை காத்துக்கோங்க. நினைவே பட்டது மக்களுக்கே நன்மை செய்வீரானால் எங்களுக்கு நன்மையை செய்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தடைகளை மாற்றிடுங்க, நாமத்தை உயர்த்துங்க. அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் கிருபை எங்க கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகட்டும் என்று கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். 2 ஜெப குறிப்பு மாத்திரம் ஜெபிச்சு முடிப்போம். ஆசை வருவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் பரிசுத்தமான கர்த்தருடைய ஆராதனைக்கு அவர் கொண்டது தேவன் சேர்க்கணும். அதுக்காக ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுவோம்.